நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் சூப். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மட்டனை குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ எலும்புள்ள மட்டன் எடுத்திருக்கேன். எலும்புள்ள மட்டன் பீஸ் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். மட்டன் கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடலாம். இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கறி நல்லா பஞ்சு போல் வெந்து எலும்பில் இருக்க சாரெல்லாம் தண்ணியில் இறங்கும். 7 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனதும் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சூப் நல்லா கொதிச்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து சூப்போட திக்னஸ்க்காக தேவைப்பட்டால் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம். சூப் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதும் சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட மட்டன் சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.